டு ஹோம் குக்கிங் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒயிட் சாஸ் க்ரீமி மஷ்ரூம் பாஸ்தா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இது வந்து கிட்ஸுக்குள்ள ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ரெசிபிங்க. வாங்க இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இப்போ நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து நாங்கள் பாருங்கள், பாஸ்தா, ஓரிகேனோ சீட்ஸு, அப்புறமா மஷ்ரூம், அது கூட வந்துட்டு மில்க்கு தான் மெயின். அதுக்கு மில்க்கு, அப்புறம் பட்டர், பன்னீர் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் தண்ணி தேவையான அளவு விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். பாருங்கள், தண்ணி நல்லா சூடானதும் நான் வந்து பாஸ்தா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஒரு முறை கீழெல்லாம் ஒட்டிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதும் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க. கல் உப்பு தான் சேர்க்குறேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா குக் ஆகணுங்க. அதுக்குள்ளே மில்க் வச்சிடலாம். பால் நல்லா கொதிக்கவும் நமக்கு பாஸ்தாவும் நல்லா வெந்து வரவும் டைமிங் கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் பண்ணிக்கணும். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம பாஸ்தாவும் வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு கடாயில் தேவையான அளவு பட்டர் விட்டுக்கலாங்க. பட்டர் நல்லா உருகுனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் எல்லாம் தண்ணி இல்லாமல் தண்ணி வடிகட்டிட்டு மஷ்ரூம் எல்லாம் அந்த பட்டரில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க. மஷ்ரூம்லேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இன்னொரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இதுக்கும் கொஞ்சம் நல்லா உருகின உடனே நம்ம வந்து பன்னீர் எல்லாம் வந்து நான் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் உருகினதும் அதை பன்னீரெல்லாம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நமக்கு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே மஷ்ரூமும் பாருங்கள் நல்லா வந்துட்டு தண்ணியெல்லாம் விட்டு நல்லா குக் ஆகிட்டே வருது. இது போல் நல்லா தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது பட்டர் விட்டு பட்டர் நல்லா உருகினதும் நான் வந்து 1 கப் அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கேங்க. பட்டர்லேயே வந்து மைதா கொஞ்சம் நல்லா குக் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. லம்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் குக் ஆனதும் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். பார்த்து லம்ஸ் வராத அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா கிடைக்கும். இதுதான் வந்து நமக்கு அந்த கிட்ஸுக்கெலாம் ரொம்ப லைக்கிங் ஆகிற அளவுக்கு நல்லா அந்த அட்ராக்ஷனை கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த ஸ்டெப்பு நான் வந்துட்டு பூண்டு வந்துட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த மாதிரி பார்த்து குக் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரையாக ட்ரை ரோஸ்ட்டாக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மில்க் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஆடை இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம மில்க்கு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுற அளவுக்கு ஒரு கொதி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா குக் ஆனதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற சீஸை சேர்த்துக்கலாம். சீஸ் போட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து சீஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தா எல்லாம் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா கட்டியாக வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து நம்ம இன்னும் கூட மில்க் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இப்படி இருந்தால் ஓகே. நான் அப்படியே அடுத்து மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து நம்ம பன்னீர் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் இதுலேயே ஆட் பண்ணிடலாம். எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரிகேனோ சீட்ஸு, சால்ட்டு நமக்கு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு பார்த்து போட்டுக்கலாம். ஓரிகேனோஸ் வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்குங்க. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கலாம். அப்படியே கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், பெப்பர் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ண உடனே ஒரு 10 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 15 செகண்ட்ஸுக்கு நல்லா எல்லா இடத்துலையுமே மஷ்ரூம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மசாலாலாம் பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய மஷ்ரூம் இது வந்து பாஸ்தா வந்து ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.